வந்தாச்சா? எங்க ராமு காணோம்? அவர் ஊருக்கு போயிருக்கான். ஊர்ல முக்கியமான விழான்னு சொல்லியிருக்கான். என்ன விழா? எனக்கு சொல்லவே இல்லையே. பொங்கல் விழா. சரியா சொல்லுங்க. பொங்கல் என்று சக்கரை போட்டு நெய் ஊத்தி கொடுப்பாங்களே, அந்த விழாவா? அதேதான். பொங்கல் சாப்பிடுற விழா. சக்கரை பொங்கல், வெண் பொங்கல், ரவை பொங்கல் என்று நிறைய பொங்கல் செய்வார்கள். தலைவியே, உனக்கு தெரியாத விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க என்ன ஒன்று சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எங்க நீயே சொல்லு பாப்போம். எல்லா பொங்கலையும் அப்படியே சாப்பிடலாம். ஆனா வெண் பொங்கல் மட்டும்தான் இட்லி, வடை, சட்னி என்று சாப்பிடுவாங்க தலைவியே. சாப்பாடு ராமன் என்று நீ நிரூபிக்கிறாய். இது வெறும் சாப்பாட்டு விழா இல்ல, சூரியனுக்கு நன்றி சொல்லும் விழா. ஓ அப்படியா? ஆமாம். பொங்கலோ பொங்கல் வந்தாச்சு, புது துணியும் தச்சாச்சு. பொங்கலோ பொங்கல் வந்தாச்சு, புது துணியும் தச்சாச்சு. உழைப்பின்றி ஏதும் இல்லை, உலக பொதுமறைக்கு சான்றாகும். நாட்டு வளர்ச்சிக்கு அடிப்படை வேளாண்மையை உணர்த்தும் வகையில் கொண்டாடப்படும் ஒரே விழா தைப்பொங்கல் திருவிழா. தலைவியே, இந்த பொங்கல் விழாவை வேறு எந்த நாட்டிலேயும் கொண்டாடுவதில்லையா? உழைப்பவர்கள் தினம் என்றுதான் கொண்டாடுகிறார்களே தவிர உழவர்கள் தினம் என்று இல்லை. ஓஹோ அப்படியா? எப்ப தலைவி இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள்? எந்த நாளில, எந்த மாதத்தில், எந்த தேதியில? நிறுத்துங்க. உங்களுக்கு கேள்வி கூட வர முடிய இல்லையா? நான் தான் முதலே சொல்லிட்டேனே.
மாடுகளை தீட்டி பொட்டு வைத்து பொங்கல் படையிலிட்டு பூசை செய்வார்கள். தலைவியே, ஜல்லிக்கட்டு அன்றுதான். ஆமாம், அது தமிழர்களின் வீர விளையாட்டு. உழவருக்கு உதவி செய்த சூரியனுக்கும் மாட்டுக்கும் பொங்கல் வைத்தாச்சு.